உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குங்க. அப்படியா? என்னோட ஒரு சேலை சும்மா கிடந்தா சரி சும்மா இருக்கேன்ட்டு லெஹங்கா வச்சிட்டேன். ஓ அப்படியா விஷயம். உங்க சரியும் செமையா இருக்குங்க. தேங்க்யூங்க. பிங்கி அம்மா உங்க சுடிதாரும் சூப்பரா இருக்கு. அது நீங்க எனக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இது உங்களுக்கு தேவையா? உங்க குணம் உங்களுக்கு தெரியும். அதானே, சரி விடுங்க. இப்போ சரி விடுங்க, உள்ள போலாம். இங்கே டெக்கரேஷன்லாம் செமையா இருக்கு. பாட்டெல்லாம் போட்டு செமையா பண்ணியிருக்காங்கல்ல. ஆமா. பலூன்லாம் நல்லா பறக்கூட்டிருக்காங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பலூனு, அப்புறம் லாட்ஜா விற்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் நிறைய சாப்பாடு ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஐஸ்கிரீம் கடை, பஞ்சு மிட்டாய் கடைலாம் கூட போட்டாங்கன்னு. ஆமாம், அப்படியே இந்த இடம் லைட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறாங்க. பட்டணம்லாம் போட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவைனா சூப்பராக இருக்கும். ஆமாம், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. வாங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? என்னது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா? சூப்பராக இருக்கும், வாங்க சாப்பிடுவோம். என்ன யாரையும் காணும்? வாங்க மேடம், வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா 2 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் தாங்க. இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பண்ணி தந்துடுறேன். வேற என்னலாம் இருக்கு? அதான் இங்கே மேலே போட்டிருக்காங்களோ, ஒன்று ஒன்றா ரீட் பண்ணுவோம். பானிபூரி இருக்கா? தஹி பூரியா? பானிபூரி தயிர் போட்டு தருவாங்க போல. வேற பேல் பூரி இருக்குது, சேவ் பூரி இருக்கா. இதெல்லாம் என்ன சாப்பாடுன்னே தெரில. நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் போல. அப்புறம் ஆலு டிக்கி, அப்புறம் தஹி பலா, அப்புறம் சமோசா சாட். மேடம், இந்தாங்க உங்களோட ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ். வாசனை தூக்குதுண்ணா. நம்ம கடையில் வாங்கினா அப்படிதான் இருக்கும். அண்ணா 2 சிக்கன் லெக் பீஸும் தந்துருங்க. கண்டிப்பா மேடம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் நல்லா இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம், செமையாக இருந்துச்சு. இந்தாங்க மேடம். அண்ணா எவ்வளோ ஆச்சு? இல்ல மேடம், இது ஃப்ரீ தான். அப்படியா? சரி சரி. இந்த இடம்லாம் செமையா இருக்கு. ஆமா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம். இந்த பூலாம் பூத்து புழுங்குது. என்னமோ போட்டிருக்குன்னு அழகே அழகே இறைவனின் படைப்பா. அங்க பாருங்க நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு. யோபா, இப்படிப்பட்ட இடத்த நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. வாங்க அப்படியாக்குள்ள கொஞ்சம் நடந்து பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னு சொன்னா ரோபியும் திக்காவும் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. இந்த பூக்கள்லாம் ஜொலிக்குது, இதெல்லாம் உண்மையானவா? ஆமா, அப்படிதான் நானும் நினைக்கேன். சரி வாங்க, நம்ம இதெல்லாம் ஒரு போட்டோ எடுப்போம். சரி, இங்கே 10 போட்டோஸ்க்கு மேல எடுத்தாச்சு. அங்க அடுத்த இடத்துக்கு போலாம். இது என்ன இடம்? இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கா? நல்லா பாருங்க. எப்படி கொஞ்சம் பின்னாடி பாருங்க. இதெல்லாம் உண்மையிலேயே கலர்ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸா? செம்மையா இருக்குல்ல? இருக்காதா பின்ன? நம்ம ஊர் திருவிழா தான் இருக்கும். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். அப்படியா? ஆமா ஆமா, செமையா பண்ணிருக்காங்கப்பா. அந்த பூக்கெல்லாம் செம அழகா இருக்கு. ஆமா, அந்த வருஷம் என்னமோ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சரி அங்க வாங்க, அங்க பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் தான் ஆடுவாங்க. வாங்க அதை பார்ப்போம். சரி வாங்க.
இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா செம இருந்துச்சுல. ஆமா நீ செமையா இருந்துச்சு. அதுவும் பாட்டு டான்ஸு களை கெச்சு போங்க. ஆமாம் ஆமாம், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா, பக்கத்து தெருவுக்கு நம்மளுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம தெருவில் இறக்கி விட்டுரும். ஆமாம். நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க? முன்ன பின்ன கான்சர்ட்டுக்கு போயிருந்தா தானே. ஹலோ, நாங்க உங்ககிட்ட பேசல முதல்ல. இது கான்சர்ட் கிடையாது, எங்க ஊர் திருவிழா. திருவிழாக்கு முன்ன பின்ன வந்தா தானே. அப்புறம் அந்த ரெட் கலர் கவுன் போட்ட எப்ப பார்த்தாலும் எதையாவது கதை அடிச்சுக்கிட்டே இருப்பான் போல. ஆமாம் ஆமாம், அதுக்கு லைட் செட்டப்பிங் செமையாக இருந்தாங்க. இதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும். சரி வாங்க பஸ்ல ஏறுவோம். ஆமாம் ஆமாம், பரவ பஸ் எடுத்துடக்கூடாது. அப்பா போயிட்டாங்க. பஸ் கொச்சு 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 கொச்சுனே இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லும் பிங்கி அம்மா. எல்லாம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நான் சுடிதார் போட்டு வந்துட்டேன்.